பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு பிரைஸ் அல்லாஹ். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்ன செய்யணுமா? சதா காலங்களிலும் மகிமையை செலுத்துங்க. அப்படி நீங்கள் மகிமையை செலுத்தும் போது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியம் எதுவாக இருந்தாலும் வேண்டிக் கொண்டதை விட அதிகமான கிரியை உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளுக்கு நாம் அவருக்கு மகிமை செலுத்துகிறது இல்லை. நீங்கள் மகிமை செலுத்தும் போது தாங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளில் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நம்முடைய தேவன் அதை எதிர்பார்க்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரைஸ் அல்லாஹ். தேவன் அதை விரும்புகிறார் பாருங்க. நீ கூப்பிடும்போது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை என்ன செய்யணும் அப்படின்னா மகிமைப்படுத்தணும். தேவனை மகிமைப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. அவருக்கு உண்டான மகிமையை நீங்கள் செலுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற காரியம் எண்ணி முடியாததாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 9:8 வாசித்து பாருங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேவனுக்கு நீங்கள் மகிமை செலுத்தும் போது தான் அந்த காரியத்தில் ஒரு பெருக்கம் உண்டாகுது. நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். பிரைஸ் அல்லாஹ். அவருக்கு உண்டான மகிமையை நீங்கள் அவருக்கு செலுத்தி பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை, glory to God, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பீங்க. கொலோசியர் 1:29 அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். தேங்க்யூலா. எனக்குள்ள வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற தேவன். ஆமாங்க, நம்முடைய தேவன் நமக்குள் இருந்துதான் கிரியைகளை செய்வார். நாம் வைத்திருக்கிற காரியத்தை கொண்டுதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதை கொண்டுதான் கர்த்தர் பெருக பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமையை கொடுங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் அவருக்கு உண்டான கனத்தை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்குள்ள இருக்கிற உங்கள் தேவன் கிரியை செய்ய வல்லமை உடையவராய்
இருக்கிறார். Glory to God. இந்த கால வேளையில் தேவனை நோக்கி செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளிருந்து நீர் கிரியைகளை நடப்பிக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உம்மை மட்டும் நாங்கள் உயர்த்துகிறோம். உமக்கு உண்டான மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த நாளில் எங்களுக்கு வேண்டியவைகளையெல்லாம் நீர் பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.